ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தகவல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் ஜூனியர் பெயிலிஃப், எக்ஸாமினர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் இந்த மாதிரி பலவிதமான போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுற டேட்டையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 26 வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வந்து சிலபஸை வந்து என்ன சிலபஸ், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி டவுட்ஸ் நிறையவே இருக்குது. சிலபஸை பார்க்காம படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிலபஸை பார்த்து படிங்க. ஏன்னா அதில் படி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான சிலபஸ், இதை தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து தேர்வில் வெற்றி பெறக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொது தமிழ் 2024, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 24 சொல்லி 2 விதமான பிளேலிஸ்ட் இருக்குது. பொது தமிழ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு தமிழில் வந்து டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடுத்து டாபிக் வைஸ் உள்ள முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே தனித்தனி டாபிக் வைஸாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, வேதியியல், விலங்கியல் சொல்லி தனித்தனி டாபிக் வைஸாக பொது அறிவிலேருந்து ஒவ்வொரு தனித்தனி டாபிக் வைஸாக வந்து 200, 300, 400 கொஷின் சொல்லி முக்கியமான கொஷின்ஸாக வந்து 6th to 10th வரையிலான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து தனித்தனி டாப்பிக்காகவே நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட்டோட சேர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டையும் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன போஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர், காப்பியஸ்ட் அட்டெண்டட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனிங் நர்ஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசாலாச்சி, வாட்ச்மேன் கம் மசாலாச்சி, வாட்டர் உமன், எக்ஸாமினர், ஜூனியர் சீனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லி பலவிதமான போஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் உங்களுக்கு எப்படி எக்ஸாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் போஸ்ட்டுக்கு தனியாக நடக்கும், காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தனியாக, கிளீனிங் நர்ஸ், வாட்ச்மேனு, வாட்டர் உமன் இந்த மாதிரி போஸ்ட்டுங்களுக்கு வந்து தனியாக, எக்ஸாமினர், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுங்களுக்கு தனியாக 4 விதமாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ எக்ஸாமினர், ஜூனியர் பெயிலிஃப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்லேயே நீங்கள் வந்து எழுதிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமே போதுமானது. இதுவே நீங்கள் எக்ஸாமினர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 3 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கும் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபீஸ் எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கான மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். டோட்டல் மார்க் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே 200 மதிப்பெண்கள் தான். அது எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து 70 மதிப்பெண்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. 30 மதிப்பெண்கள் வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அதே தான் சேம் பேட்டர்ன் தான் வந்து காப்பியஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனிங் நர்ஸ், வாட்ச்மேன் இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். 30 மதிப்பெண்களுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஆனால் எக்ஸாமினர், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமே வந்து 170 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 30 மார்க்கு வைப்பாங்க. இது வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூக்கு வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எந்த விதமான ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் வைக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான். நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லி 2 பகுதியாக கேட்பாங்க. பார்ட் ஏல வந்து பொது தமிழும், பார்ட் பியில் வந்து ஜென்ரல் சயின்ஸும் இருக்கும். பார்ட் ஏ பொது தமிழ் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 50 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் இப்போ நான் கீழே காட்டுற இந்த போஸ்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு 6th to 8th படிச்சிருந்தா போதும் பொது தமிழில். சப்போஸ் நீங்கள் எக்ஸாமினர், ஜூனியர் சீனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 6th to 10th வரையிலான பொது தமிழ் வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்ட் பி. பார்ட் பியில் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸாமினர், ஜூனியர் சீனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர் இந்த மாதிரியான பதவிகளுக்கு நீங்கள் வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக வந்து 6 monthsக்கானது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு இந்த மாதிரி பல டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸை பார்த்து படிங்க. நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் நான் காமிக்கிறேன்.
ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், லாஜிக்கல் ரிசோனிங், பசில்ஸ், டைஸ், விசுவல் ரிசோனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரிசோனிங், இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது. பேசிக்காக நீங்கள் கவர் பண்ணுறது வந்து தமிழில் வந்து 6th to 10th வரையிலான எல்லாமே A to Z ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து சோசியல், சயின்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி அதையுமே வந்து A to Z வந்து கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான அளவுக்குலாம் வந்து எந்த விதமான கொஷின்ஸும் இருக்காது. எல்லாமே வந்து ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க டாபிக் வைஸ் நீங்கள் படித்தாலே போதுமானது. நம்ம சேனல்லே வந்து டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன போஸ்ட்டுனா காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், டிரைவர் இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் வந்து 6th to 8th வரையிலான கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க 50 மார்க்குக்கு. பார்ட் பியில் மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், காப்பீஸ் அட்டெண்டருக்கு வந்து என்ன மாதிரியான டாபிக் வந்து கேட்பாங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், வீட்டு பராமரிப்பு, இந்த மாதிரி வந்து அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்ட் பியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக சோதனை, குறியீடுகள், இந்த மாதிரி ஓட்டுநருக்கு சம்மந்தமான ஒரு சிலபஸாக தான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க. முதல் உதவி, அவசர சிகிச்சை மற்றும் ஓட்டுநர் உணர்வு, இந்த மாதிரி ஓட்டுநருக்கு சம்மந்தமான எல்லாமே வந்து இருக்குது. இந்த இதுக்கு வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து மொத்தமாக நடக்கும். 50 மதிப்பெண்களுக்கு வந்து பொது தமிழ். அடுத்து அவங்க எடுத்திருக்க போஸ்ட் சம்மந்தமாக கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓட்டுநர் சம்மந்தமாக. அடுத்ததாக கிளீனிங்னஸ், வாட்ச்மேன், வாட்டர் உமன், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பீஸ் அட்டெண்டர் இந்த இதுக்கான சிலபஸே தான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிலபஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிலபஸை பார்த்து வந்து படிங்க. நீங்கள் 100 மார்க் எக்ஸாமுக்கான போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸாக வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒன்லி எக்ஸாம் அடுத்து டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ போகிற மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக எல்லாமே டீப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். தமிழில் வந்து 10th வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 6th to 10th வரைக்கும் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பார்ட் பிலையுமே வந்து சயின்ஸ், சோசியல், இந்த மாதிரி நிறைய இது வந்து நீங்கள் படித்து தான் உங்களுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் ஜாபுக்கு அப்ளை பண்ணலை, இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஜாபோட ரோல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் இந்த மாதிரியான ஜாப் ரோல் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அதுக்கான ஜாப் ரோல் நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லி வேலை கிடைச்சுமே நிறைய பேர் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. நான் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண, அதாவது என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபோட ரோல் என்ன, எப்படி இருக்கும், எப்படி அங்கே போய் வேலை பார்க்க போகிறோம், அதுக்கு நீங்கள் சூட் ஆவீங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே 500 rupees வந்து பே பண்ணணும். நீங்கள் ஃபீஸ்க்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஃபீஸ்க்கு எலிஜிபிள் இல்லாமல் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அது ரொம்பவே கஷ்டம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு நீங்கள் 500 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் சூட் ஆவீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி டேரெக்டாக இன்டர்வியூக்கு போகிற மாதிரியான போஸ்ட்டு தான் வந்து பெட்டர்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வாட்ச்மேன், ஸ்வீப்பர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்குனா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுமே வந்து அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நடந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குரிய வீடியோஸை பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரியான வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஜாப் ரோலுமே இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் சூட் ஆவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அது சம்மந்தமாக தான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.